அனைவருக்கும் வணக்கம். என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போடுறீங்க கொட்டம். இப்படிதாங்க இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாணவர் இடத்துல இந்த மும்மொழிக்கான கையெழுத்தை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்கன்னா உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அண்ணே, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று பொய் சொல்லி மாணவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய கூட்டம் நினச்சிங்கண்ணே. ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு தரமான கல்வி வேணும். அதாவது காசு கொடுத்து படிக்கிற மாணவனுக்கும் இலவசமாக படிக்கிற மாணவனுக்கும் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கொள்கையில் மார்ச் 5 தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் கையெழுத்து 1 கோடி கையெழுத்து இயக்கமானது வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகள், மாணவர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், கூலி தொழிலாளர்கள் அனைவரிடத்தும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் கட்டாயப்படுத்த யாருமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. மாணவர்கள் தானாகவே முன் வந்து கையெழுத்து போடுறாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நகராட்சி, பேரூராட்சி என அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு மக்கள் ஆர்வமாக கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதில் கட்டாயப்படுத்துறதுக்கு இங்கே வேலை இல்லைங்கன்னா, நீங்கள் ஒரு கல்வித்துறை அமைச்சர், உங்கள் பையனை பிரெஞ்சு படிக்க வச்சுருக்கீங்க. உங்கள் பையன் பிரெஞ்சு படிக்கிறாப்புல, நீங்கள் அமைச்சர் பையன் பிரெஞ்சு படிக்கலாம். ஒரு அன்றாடம் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியின் பையன் பிரெஞ்சு படிக்கக்கூடாதா? என்னுடைய கேள்வி. கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க, கல்வியை வளர்ப்பதற்கு தான் உங்களை போட்டிருக்காங்க. ஒரு கல்வியை ஒரு எஜுகேஷன் அடிஷ்னலாக ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜை மத்திய அரசு இலவசமாக நீ படின்னு சொல்கிறதுக்கு நீ படிக்கக்கூடாது என்பது இதில் என்ன உங்களுக்கு நியாயம்? இதை வைத்து நீங்கள் அரசியல் கபட நாடகம் ஆடுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொருத்தர் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா மும்மொழி கொள்கைலாம் ஒத்துவராதுப்பா, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைலாம் ஒத்துவராது. ஹோட்டலுக்கு போகிறோம், 2 இட்லி ஒரு தோசை கேட்குறோம், ஹோட்டல்காரு புரோட்டா இருக்குது, இடியாப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன பிடிக்குதோ அதுதான் சாப்பிடுவோம். அன்னை ஹோட்டலில் காசு கொடுக்கணும்னே, ஹோட்டலில் காசு கொடுக்கணும், சரிங்களா? அரசாங்கம் இலவசமாக இப்போ சொல்லுது, இலவசமாக தரேங்குது. அந்த இலவச கல்வியை பொதுவாக எந்த ஹோட்டலும் இலவசமாக வச்சா எல்லோரும் சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அண்ணன் எம்பி வேலூர் எம்பி கதிர் ஆனந்தனுக்கு சொல்லிக்கிறேன். அண்ணே, காசு உள்ளவன் தானே ஹோட்டலுக்கு போக முடியும். தனியார் பள்ளி அப்படி தானே, காசு இருந்தால் தான் தனியார் பள்ளியில் போய் படிக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டாலும் என்னது இலவசமாக ஒரு கல்வியை மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கைகளை கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன? இதை வைத்து அரசியல் கபட நாடகம் ஆடுறீங்க. அதே மாதிரி இலவசமாக நீங்கள் டிவி தரலாம், இலவசமாக டிவி தரலாம், ஏன்னா அதில் ஆதாயம் இருக்குது. நீங்கள் அவர் பொன்முடி அண்ணன் சொன்ன மாதிரி ஓசி பஸ்ஸு, இலவச பேருந்து பயணம் தரலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உரிமை தொகை 1000 தரலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அப்போது உங்களுக்கு தமிழக மக்களை ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஏழை மாணவன் முன்னேறக்கூடாது. தொடர்ந்து அமைச்சர் மகன், மகளோட மகன், இப்படி உங்கள் பரம்பரை நீங்கள் மட்டுமே தமிழகத்தை ஆண்டு கொண்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஜனநாயகமா?